உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பந்தர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 171ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பந்தர்களே, நம்ம இன்றைக்கி 2 அரசர்களில் 2ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். கூடவே 2 குறிப்பேட்டில் 25ஆம் அதிகாரமும் திருப்பாடல் 70ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். இன்னையோட எலியா இறைவாக்கினருடைய அவருடைய வாழ்வு முடிய போகிறது. அவர் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம இந்த நிறைய மிராக்கிள்ஸ் எலியா பண்ணிகிட்ருக்கதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி அவர் செய்ய போகிற ஒரு புதுமை, இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு அற்புதத்தை ஒத்ததாக இருக்கும். அது என்னான்னு சொல்லி நீங்கள் கவனிக்க முயற்சி பண்ணி பாருங்கள். அதே போல் இன்றைக்கி எலியா போனதுக்கப்புறம் எலிசா இறைவாக்கினர் அவருடைய ஊழியத்தை துவங்குகிறார். நம்ம இந்த தீர்த்தம் தெளிக்கிறது அப்போ டைமில் நம்ம ஃபாதர் உப்பு போடுவார். வந்துருச்சு, நம்ம பார்த்துருக்கோம். ஏன் உப்பு போடணும்? ஹோலி வாட்டரில் ஒரு தீர்த்தத்தை மந்திரிக்கும் போது நம்ம ஏன் உப்பு போடணும் அப்படின்றதுக்கான ஒரு பைபிள் பேர் ஆதாரம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் எலிசாவினுடைய வாழ்வில். ஸோ அது மட்டும் இல்லை, எலிசா சொல்லப்போனால் அவர் இருக்கிற பழைய ஏற்பாட்டினுடைய இறைவாக்கினர்கள் எல்லாரையும் விட அதிகமான அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தவர் எலிசா இறைவாக்கினர். எலியா கிடையாது, எலியாவுக்கு அடுத்து வரக்கூடிய எலிசா. அவர் கிட்டத்தட்ட 13 அற்புதங்கள் ரொம்ப ஷார்ட்டான பீரியடில் அவர் நிகழ்த்தி இருக்கிறத இன்றைக்கி நம்ம விவிலியத்தில் நம்ம தொடர்ந்து வாசிப்போம். இன்றைக்கி அந்த 13ல் 2 மட்டும் பார்ப்போம். யோர்தானை அவர் பிளக்க போகிறார். அதுக்கப்புறம் இந்த குடிக்க முடியாத தண்ணீரை நல்ல தண்ணீராக அவர் மாற்றுவார், உப்பு அதில் இடுவதன் மூலியமாக. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. அவர் இதை தாண்டி இவரை என்ன சொல்கிறனாக்க, ஹீ இஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் மர்சி அப்படின்னாங்க. இரக்கத்தின் இறைவாக்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க எலிசா இறைவாக்கினர். எலியா இறைவாக்கினர் யார்? எலியா மேலே வானத்திலேருந்து நெருப்பை இறங்கி கொண்டு வைக்கக்கூடியவர். ஸோ ஹீ இஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நீதியின் தண்டனை தீர்ப்பை கூறக்கூடிய ஒரு இறைவாக்கினராக இருந்தார். ஸோ அவருடைய ட்ரெஸ் யார் மாதிரி இருந்துச்சு? ஸ்நாபகர்லப்பர், ஜான் த பேப்டிஸ்ட். ஸோ ஜான் த பேப்டிஸ்டோடைய ஊழியமும் எலியாவினுடைய ஊழியமும் 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இறையராஜன் சொல்கிறாங்க. இப்போ எலியாவுக்கு அப்புறம் யார் வந்தால்? எலிசா. எலிசா பாருங்கள், அற்புதங்கள் நிறைய செய்கிறார், இரக்கம் காட்டுகிறார். அவர் குழந்தை இல்லாதவர் குழந்தை பாக்கியம் கொடுப்பார், அவர் நோயாளிகளை குணமாக்குவார், இறந்தவர் உயிர்த்தில் வைப்பார், உணவு பசிக்கிறவங்களுக்கு உணவு கொடுப்பார். அதுக்கப்புறம் ஏன் எதிரிக்கு கூட மன்னிப்பு கொடுப்பார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நற்செய்தியினுடைய ஆத்தர்ஸ், நற்செய்தியாளர்கள் ஆவியானவரால் தூண்டப்பட்டு ஆண்டவர் இயேசு இந்த ஸ்நாபகர்லப்பர் எலியாவை போல் போனதுக்கப்புறம் இரக்கத்தின் இறைவாக்கினர் எலிசாவை போல் ஆண்டவர் இயேசுவோட ஊழியம் இருப்பதை பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் இயேசு எலியாவை போலையும் இருந்திருக்கார். உதாரணத்துக்கு அவருடைய விண்ணேற்றம், எலியாவினுடைய அவர் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு ஒத்ததாக இருக்கும். ஸோ எலியா தன்னுடைய வல்லமையினால் விண்ணகத்துக்கு போகலை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், விண்ணேற்பு. ஆனால் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம், அவருடைய வல்லமையினால் விண்ணகத்துக்கு அவர் சென்றார், ஏறி சென்றார். மாதாவும் ஆண்டவரினால் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, விண்ணேற்கப்பட்டார்கள், விண்ணேற்பு. ஆனால் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம், அவர் ஏறி சென்றார் அவருடைய வல்லமையினால். அதே மாதிரி பாருங்கள், எலியா ஏறி சென்றதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எலிசா அந்த ஆவியானவரை அவர் பெற்றுக்கொள்வார் 2 மடங்கு. இங்கே ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் திருத்தூதர்கள் பெந்தகோஸ்து தினத்தன்று அவருடைய சீடர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார்கள். ஸோ இதெல்லாம் இறையியல் அறிஞர்கள் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஆண்டவர் இயேசுவும் இதே போல் தான். இப்போ எலிசாவை போல் யாருமே இவ்வளோ அற்புதங்கள் போய், ஏன்னா மோசே செஞ்சுருக்காரு, ஆனால் அவர் ஒரு நாடுக்கு, ஹீ டிட் இட் ஃபார் அ நேஷன். ஆனால் எலிசா ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு ரொம்ப அழகாக ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வுக்கு ஒரு முன்னடையாளமாக அவர் விளங்குறதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கூடவே 2 குறிப்பேடு
25ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே எது வரைக்கும் பார்த்துருக்குறோம், அந்த ஆண்டவருடைய ஆலயத்தில் கோயிலில் எழுப்பப்பட்டு வளர்த்தப்பட்ட யோவாசு கடைசியாக ஆண்டவரை விட்டு தவறான வழியில் சென்றுட்டார். இன்றைக்கி அவருடைய மகன் அமத்சியா அவர் ஆட்சி செலுத்த ஆரம்பிக்க போகிறார். அவர் ஆசாவை போல, யோசபாத்தை போல, தாவீதை போல நல்லவராக இருக்க போகிறாரா, இல்லை ஆகாபை போல, எரோபோவாமை போல பாவத்தில் உள்ள போகிறாரா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை விட்டு விலகி சென்றார்கள். யூதா மக்கள் அவர்களை வீழ்த்தினாங்க. இன்றைக்கி யூதா மக்களை இஸ்ரேல் மக்கள் வீழ்த்த போகிறாங்க. ஏன்? நம்ம எல்லாருமே யோசிச்சு நேரம் கணிச்சிருப்போம், யூதா மக்கள் ஏதாவது பாவம் செஞ்சுருப்பாங்க. ஸோ ஆண்டவர் யார் சார்பை எடுக்கிறாரோ அவர்கள் ஜெயிப்பார்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து 3வது வாசகமாக இன்றைக்கி திருப்பாடல் தாவீது அரசர் எழுதின திருப்பாடல். வழக்கம் போல் 70ஆம் அதிகாரம் உதவியை நாடக்கூடிய ஒரு சின்ன திருப்பாடல், அழகான திருப்பாடல். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அரசர்கள் 2ஆம் நூல், அதிகாரம் 2. ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டு சென்றனர். எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். எலிசா அவரை நோக்கி, வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவிடம் வந்து, ஆண்டவர் இன்று உம் தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், எனக்கு தெரியும், அதை பற்றி பேச வேண்டாம் என்று கூறினார். எலியா அவரை நோக்கி, எலிசா, ஆண்டவர் என்னை எரிகோ நகருக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் எரிகோவுக்கு சென்றனர். அப்பொழுது எரிகோவில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவை அணுகி, ஆண்டவர் இன்று உம் தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், எனக்கு தெரியும், அதை பற்றி பேச வேண்டாம் என்றார். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர்.
அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலையில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கறைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடிக் கொண்டு வழிநடந்து செல்கையில், இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ரவேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து 2ஆக கிழித்துக் கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பிச் சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் 2ஆக பிரிய எலிசா அக்கறைக்கு சென்றார். எரிகோவில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் தம் கண் முன்னால் நிகழ்ந்தவற்றை கண்டு, எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இறங்கியுள்ளது என்று கூறி அவர்கள் அவரிடம் வந்து அவர் முன் தரையில் வீழ்ந்து வணங்கினர். மேலும் அவரை நோக்கி, இதோ உம் அடியார்களிடம் 50 வலிமையான ஆள்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் போய் உம் தலைவரை தேடி கண்டுபிடிக்க தயவு செய்து அனுமதி தாரும். ஒருவேளை ஆண்டவரின் ஆவி அவரை தூக்கி ஏதாவது ஒரு மலையிலோ பள்ளத்தாக்கிலோ போட்டிருக்க கூடும் என்றனர். அதற்கு அவர், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றார். ஆனால் எலிசா சலிப்படையும் வரை அவர்கள் அவரை வற்புறுத்தினர். இறுதியாக அவர், அனுப்பி வையுங்கள் என்றார். எனவே அவர்கள் 50 ஆள்களையும் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் 3 நாள் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவர்கள் எரிகோவில் தங்கியிருந்த எலிசாவிடம் திரும்பி வந்தனர். அவர் அவர்களிடம், போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா என்றார். அந்த நகர மக்கள் எலிசாவை நோக்கி, இந்நகர் நல்ல இடத்தில் அமைந்துள்ளது என்பதை எம் தலைவராகிய தாங்கள் அறிவீர். ஆயினும் இங்கு நல்ல தண்ணீர் இல்லை, நிலமும் நற்பலன் தருவதில்லை என்றனர். அதற்கு அவர், ஒரு புது கிண்ணத்தில் கொஞ்சம் உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அவ்வாறே கொண்டு வர எலிசா நீரூற்றின் அருகே சென்று நீரில் உப்பை கொட்டி, இதோ ஆண்டவர் கூறுகிறார், இத்தண்ணீரை நான் நல்லதாக மாற்றியுள்ளேன். இனிமேல் சாவும் இராது, நிலமும் பயன் தரும் என்றார். அன்று முதல் இன்று வரை அத்தண்ணீர் எலிசாவின் வாக்கிற்கேற்ப நல்லதாக இருக்கின்றது. அங்கிருந்து எலிசா பெத்தேலுக்கு ஏறிச் சென்றார். அவ்வாறு அவர் செல்லும் வழியில் சில சிறுவர் நகரினின்று வந்து, வழுக்கை தலையா போ, வழுக்கை தலையா போ என்று ஏளனம் செய்தனர். எலிசா அவர்களை திரும்பி பார்த்து ஆண்டவரின் பெயரால் அவர்களை சபித்தார். உடனே காட்டிலிருந்து 2 பெண் கரடிகள் வெளிவந்து சிறுவர்களுள் 42 பேரை குதறி போட்டன.
பின்பு எலிசா கர்மேல் மலைக்கு சென்று அங்கிருந்து சமாரியாவுக்கு திரும்பினார். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 25. அமத்சியா அரசனான போது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். எருசலேமை சார்ந்த எயோயதான் என்பவளே அவன் தாய். ஆண்டவரின் பார்வையில் நேர்மையானதையே அவன் செய்தான். இருப்பினும் முழு மனத்துடன் அவ்வாறு செய்யவில்லை. அவனது அரசை வலுப்படுத்திய பின் தன் தந்தையான அரசனை கொன்ற அலுவலர்களை கொலை செய்தான். புதல்வர் பொருட்டு தந்தையரும் தந்தையர் பொருட்டு புதல்வரும் இறக்கக்கூடாது. மாறாக அவனவன் தனது பாவத்தின் பொருட்டே இறக்க வேண்டும் என்ற மோசேயின் திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள ஆண்டவரின் கட்டளைப்படி அவர்களின் புதல்வர்களை அவன் கொல்லவில்லை. பின்னர் அமத்சியா யூதா மக்களை ஒன்று திரட்டி யூதா பென்யமீன் நாடெங்கும் மூதாதையரின் குடும்பங்கள் வாரியாக 1000 தலைவர்களையும் 100 தலைவர்களையும் ஏற்படுத்தினான். 20 வயதும் அதற்கு மேலும் உள்ளவர்களை அவன் ஒன்று சேர்த்தபோது கேடயம் தாங்கி போரிடும் வேல் வீரர் 3,00,000 பேர் இருந்தனர். இஸ்ரேல் நாட்டிலிருந்து 1,00,000 போர் வீரரை 4000 கிலோகிராம் வெள்ளிக்கு அமர்த்தினான். அப்பொழுது கடவுளின் மனிதர் ஒருவர் அவனிடம் வந்து, அரசே, இஸ்ரேல் படையினர் உம்மோடு செல்லக்கூடாது. ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரேலோடு இல்லை, எப்ராயிம் புதல்வரோடும் இல்லை. ஆனால் அப்படிச் சென்று போரில் வலிமை வாய்ந்தவராக திகழலாம் என்று நீர் கருதினால் கடவுள் உம்மை எதிரிகள் முன் வீழ்த்துவார். ஏனெனில் உதவி புரியவும் வீழ்ச்சியுறச் செய்யவும் கடவுளுக்கு ஆற்றல் உண்டு என்றார். அப்பொழுது அமத்சியா கடவுளின் மனிதரை நோக்கி, இஸ்ரேலின் படைக்கு நான் கொடுத்துள்ள 4000 கிலோகிராம் வெள்ளி வீணாகுமே என்றான். அதற்கு கடவுளின் மனிதர், ஆண்டவரால் இதைவிட மிகுதியாக உனக்கு கொடுக்க முடியும் என்றார். பின்னர் அமத்சியா எப்ராயிமிலிருந்து வந்த போர்ப்படையை பிரித்து அவர்களிடத்திற்கு அனுப்பி வைத்தான். அவர்கள் யூதாவின் மீது கடுஞ்சினமுற்று கோபக்கனலுடன் தங்கள் நாடு திரும்பினர். பின்னர் அமத்சியா தன்னை வலுப்படுத்திக் கொண்டு உப்பு பள்ளத்தாக்கிற்கு தன் மக்களை அழைத்துச் சென்றான். அங்கே சேயீர் புதல்வருள் 10,000 பேரை கொன்றான். யூதாவின் புதல்வர் மற்றுமொரு 10,000 பேரை உயிரோடு பிடித்து ஒரு குன்றின் உச்சிக்கு கொண்டு சென்று அவர்களை அங்கிருந்து கீழே தள்ள அவர்கள் நொறுக்கப்பட்டனர். இதற்கிடையில் அமத்சியா தன்னோடு போருக்கு அழைத்துச் செல்லாமல் திருப்பி அனுப்பிய போர் வீரர்கள் சமாரியா முதல் எபத்கோரோன் வரையிலுள்ள யூதா நகர்களை சூறையாடினர். 3000 பேரை கொன்றதுடன் மிகுந்த பொருள்களையும் கொள்ளையடித்தனர். அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புதல்வர்களின் தெய்வச் சிலைகளை கொண்டு வந்தான். தன் தெய்வங்களாக அவற்றை நிறுத்தி வைத்து அவற்றின் முன்பாக பணிந்து அவற்றுக்கு தூபம் காட்டினான். எனவே ஆண்டவர் அமத்சியாவின் மீது கடுஞ்சினமுற்று அவனிடம் ஓர் இறைவாக்கினரை அனுப்பினார். அவர் அமத்சியாவை நோக்கி, தங்கள் மக்களை உம் கையினின்று காப்பாற்ற இயலாத தெய்வங்களில் நாட்டம் கொண்டது ஏன் என்று கேட்டார். இவ்வாறு அவர் பேசிக் கொண்டிருக்கையில் அமத்சியா அவரை நோக்கி, அரசருக்கு ஆலோசகனாக உன்னை நானா நியமித்தேன்? நிறுத்து, நீ ஏன் வீணாகச் சாக வேண்டும் என்றான். இறைவாக்கினரும் சற்று நிறுத்தி பின் அமத்சியாவை நோக்கி, எனது ஆலோசனையை கேட்காமல்
நீ இவ்வாறு செய்ததனால் கடவுள் உன்னை அழிக்க முடிவு செய்திருப்பதை நான் அறிவேன் என்று கூறினார். பின்னர் அமத்சியா ஆலோசனை செய்து ஏகோவின் மகன் யோவகாசுக்கு பிறந்த யோவாசு என்ற இஸ்ரேலின் அரசனிடம், வாரும் நாம் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வோம் என்று சவால் விட்டான். இஸ்ரேலின் அரசன் யோவாசு யூதாவின் அரசன் அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லெபனோன் முட்செடி லெபனோன் கேதுரு மரத்திடம் தூது அனுப்பி, நீ உன் மகளை எனக்கு மணமுடித்துக் கொடு என்று கேட்டதாம். அப்பொழுது லெபனோன் காட்டு விலங்கு ஒன்று அவ்வழியே போகையில் அம்முட்செடியை மிதித்து போட்டதாம். ஏதோமை நீர் முறியடித்ததனால் உம் இதயம் பெருமை கொண்டு எழுகிறது. இப்பொழுது நீர் வீட்டிலேயே இரும். நீரும் உம்மோடு யூதாவும் வீழ்ச்சியுறும்படி தீமையை நீர் ஏன் தேடிக்கொள்ள வேண்டும் என்று பதிலளித்தான். ஆனால் அமத்சியா அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஏதோமின் தெய்வங்களை அவன் வழிபட்டு வந்ததனால் அவனை எதிரிகளின் கையில் ஒப்புவிக்க கடவுள் திட்டமிட்டிருந்தார். ஆகவே இஸ்ரேலின் அரசன் யோவாசு போருக்கு புறப்பட்டு வர அவனும் யூதா அரசன் அமத்சியாவும் யூதாவின் பெத்செமேசில் நேருக்கு நேர் மோதினர். யூதாவினர் இஸ்ரேலரால் முறியடிக்கப்பட்டு அவரவர் தம் கூடாரத்திற்கு ஓடினர். யூதாவின் அரசனும் யோவாசின் மகனுமான அமத்சியாவை யோவகாசின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமான யோவாசு பெத்செமேசில் சிறைப்பிடித்து எருசலேமுக்கு இட்டுச் சென்றான். எப்ராயிம் வாயில் தொடங்கி மூலை வாயில் வரை 400 முழ நீளத்திற்கு எருசலேம் மதிலை யோவாசு இடித்து தள்ளினான். கடவுளின் இல்லத்தில் ஓபேது ஏதோமின் பொறுப்பில் இருந்த அனைத்து பொன் வெள்ளி அனைத்து கலன்கள் அரண்மனையின் கருவூலங்களில் இருந்தவை ஆகியவற்றை கொள்ளையடித்தான். பிணை கைதிகளையும் சமாரியாவுக்கு இட்டுச் சென்றான். யோவகாசின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமான யோவாசு இறந்த பின்னும் யூதாவின் அரசனும் யோவாசின் மகனுமான அமத்சியா 15 ஆண்டுகள் உயிரோடு இருந்தான். அமத்சியாவின் பிற செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அமத்சியா ஆண்டவரை புறக்கணித்த காலம் முதல் எருசலேமில் அவனுக்கு எதிராக சதி உருவானது. அவன் லாக்கிசுக்கு தப்பியோட அங்கேயும் அவர்கள் ஆள்களை அனுப்பி அவனை கொன்றனர். அவன் உடலை குதிரைகளால் எடுத்துச் சென்று யூதாவின் நகரில் அவன் மூதாதையருடன் அடக்கம் செய்தனர். திருப்பாடல் 70. கடவுளே, என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் வெட்கமும் குழப்பமும் அடைவராக. எனக்கு தீங்கு வருவதை விரும்புவோர் வெட்கத்தால் தலைகுனிந்து பின்னிட்டு திரும்புவராக. என்னை பார்த்து ஆ ஆ என்று ஏளனம் செய்வோர் பெருங்கலக்கமுற்று பெண்ணிடுவராக. உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூர்வராக. நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் மாட்சிமிக்கவர் என்று எப்போதும் சொல்வர். நான் சிறுமையுற்றவன், ஏழை. கடவுளே, என்னிடம் விரைந்து வாரும். நீரே எனக்கு துணை, என்னை விடுவிப்பவர். என் கடவுளே, காலம் தாழ்த்தாதேயும். ஆமேன். ஆண்டவர், இந்த நாளுக்கான இந்த அழகான இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 171ஆம் நாளை காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எலிசா இறைவாக்கினர் எப்படி வாஞ்சையாக எலியாவினுடைய மீது இருந்த ஆவியானவரின் மீது அவர் வாஞ்சையாக இருந்தாரோ, அதே போல் எங்களுக்கும் அந்த வாஞ்சையை தாங்கப்பா. ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் தேவமாதாவோடு இணைந்து ஜெபித்தார்கள்.
அதே போல் அம்மா உங்களோட இணைஞ்சு நாங்கள் ஜெபமாலையில் ஜெபிக்கும் போது அருங்கொடைகளை, தூய ஆவியானவரின் கனிகளை, கொடைகளை எங்களுக்கு தந்தரலும் அம்மா. எங்களுக்கும் எலிசாவை போல, அப்போஸ்தலர்களைப் போல ஆவியானவரை பெற்று தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான விளக்க உரை ரொம்ப சுருக்கமானதான். ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன பகுதிகள் தான் படித்தோம். மோஸ்ட்டாக எல்லாம் கதை வடிவமாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், எளிய இறைவாக்கினர் இப்போ எப்படி ஆண்டவர் இயேசு என்ன நீ உண்மையாலுமே அன்பு செய்கிறியா அப்படின்னு சொல்லி புனித பேதுருவிடம் 3 முறை கேட்டார். ஏன்னா 3 முறை அவர் மறுதளித்ததுனால. அதே போல் எலியா 3 முறை அவரை எலிசாவை உண்மையிலேயே அவர் சோதிக்கிற எண்ணத்துலையா தெரியல, மேபி இருக்கலாம். பாருங்கள், ஆண்டவர் நான் என்னை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நான் பெத்தேலுக்கு வரைக்கும் வர சொல்லியிருக்கார், நீ இங்கே இரு. அதாவது ஆண்டவர் சொல்லுவார் பாருங்களேன், முட்டி மோதி உள்ளே வரவங்க தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எலிசா என்ன சொல்கிறார், இல்லை நானும் வருவேன் அப்படின்றார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எலியா சொல்கிறாரு 4ஆம் வசனத்தில், ஆண்டவர் என்னை எரிக்கோ தூரம் வரைக்கும் வர சொல்லியிருக்கார், நீ இங்கே இரு அப்படின்னா. இல்லை நான் உங்களை விடவே மாட்டேன், நான் உங்க கூட வரேன். அந்த வாஞ்சி பாருங்கள், ஏன்னா அவர் எடுத்துக்கொள்ள போகிறாங்கன்னு தெரியுது. எலிசாவுக்கு ஆவியானவர் மேலே, ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு வாஞ்சை. அதுக்கப்புறம் பாருங்கள், 3ஆம் முறை ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார், அவர் என்னை யோர்தான் வரைக்கும் வர சொல்கிறார், நீ இங்கே இரு. இல்லை நான் உங்களை விடவே மாட்டேன், நானும் வருவேன் அப்படின்றார் 3 முறை. அதுக்கப்புறம் பாருங்கள், உனக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாரு எலியா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதே போல் தான் ஆண்டவர் இயேசுவும் என் ஆடுகளை பேணி வாழ அப்படின்னு சொன்னார். ஸோ அன்பர்களே, ஆக்சுவலாக நம்மளும் கூட யாக்கோபு பழைய ஏற்பாடில் நம்ம பார்த்தோம். அவர் அந்த வானதூதரோடு இரவு முழுசும் போராடுகிறார். நீங்கள் என்னை ஆசீர்வதிக்காமல் உங்களை விடவே மாட்டேன்றார். அன்பர்களே, நம்மளும் கடவுள்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நான் இந்த 4 ஜெபமாலைகளை நிறுத்த மாட்டேன், நான் இந்த நைட்டு விஜில் வரதே நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும், இந்த நைட்டு முழுசும் உங்கள்கிட்ட ஜெபிப்பேன். கேட்கலாம். ஆசீர்வாதன்றது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முதல்ல கேட்கலாம். பாவத்திலிருந்து விடுதலை, ஒரு மனமாற்றம், ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது மனசு, மற்றதெல்லாம் அப்புறம். புனித பவுல் அதான் சொல்கிற பாருங்க, அருங்கொடைகளுக்காக நீங்கள் நாடுங்க அப்படின்றார். ஸ்ட்ரைவ் ஃபார் கேரிசம்ஸ், அதுவும் குறிப்பாக இறைவாக்கு உரைக்கக்கூடிய அந்த ஒரு அருங்கொடைக்காக நாடுங்க. அந்நிய பாஷை வேண்டும், பட் அதே நேரத்தில் அதை விட இறைவாக்கு உரைக்கக்கூடிய அந்த அருங்கொடைக்காக நாடுங்க அப்படின்றார். அந்த ஒரு கேரிசமுக்காக நம்ம எல்லா ஞானஸ்தானம் பெற்ற நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர், நம்ம எல்லாருமே இறைவாக்கினர்கள், ஆண்டவர் அதை கொடுக்க தான் போகிறார். பட் அருங்கொடைகளை நாடுவதற்கு முன்பாக நம்ம பாவத்திலிருந்து விடுதலை வேணும், ஒரு செயின்ட்டாக மாறணும், ஒரு புனிதராக மாறணும், ஆண்டவர்கிட்ட நெருக்கமாகணும், ஆண்டவர் அன்பு செய்யணும், அவரில் நிலைத்திருக்கணும், அவர் நம்மளில் நிலைத்திருக்கணும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம். எலிசா அழகாக கேட்குறப்ப உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, உமது ஆவியின் மீது 2 மடங்கு இருப்பதாக. இதை தான் நம்மளும் கேட்கணும் நண்பர்களே. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், தீயவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ நல்லது கொடுக்க தெரிஞ்சிருந்தா, நல்லவராகிய விண்ணக தந்தை நீங்கள் கேட்டிங்கன்னா ஆவியானவரை கொடுக்காமல் இருப்பாரா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பட் அதுக்கு முன்னாடி பாவத்திலேருந்து மனம் திரும்புதல் கேட்கணும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நம்ம கேரிசம்ஸ் கேட்கலாம், அருங்கொடைகள் கேட்கலாம். 12ஆம் வசனம் பாருங்கள், அவர் எடுத்துக்கொள்ளப்படும்போது என் தந்தையே இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அனுமந்தர்களே, இது என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ன சொல்கிறது, மக்களுடைய மனசில் இது அவ்வளோ பதிஞ்சிருச்சு போல். ஆண்டவர் சிலுவையிலேருந்து ஏலி இல்லாமல் சவக்தானின்னு ஆண்டவர் கத்தும்போது அங்கேருந்து ஒரு படை வீரன் பொருங்கள் இவனை எலியா காப்பாது, அந்த ஏலின்றவனை எலியாவை கூப்பிட்றாரு நினச்சிக்கிட்டார் போல். அப்போ ஆண்டவர் பேசின வார்த்தை அந்தளவுக்கு தெளிவாக கூட இருந்திருக்காது போல், அவ்வளோ பெயினில் இருந்திருப்பார் போல் ஆண்டவர் வழியில். அதனால் அவரால் கரெக்டாக கூட அந்த வார்த்தைகளை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன், உச்சரிக்க முடியல. அப்போ பாருங்களேன், இந்த ஏலி இல்லாமல் சபக்தன்னா என் நிறைவா. ஸோ இங்கேயும் எலிசா இப்படி தான் கத்துறாரு, என் தந்தையை என்னை விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம மேபி இதுக்கும்
ஆண்டவர் அங்கே கட்டினதுக்கும் அதனால தான் படை வீரர் எலியாவை இந்த இடத்துல ஞாபகம் வந்துச்சோ. எலிசாவும் இப்படி தான் கூப்பிட்டாரு எலியா போனப்போ. ஒருவேளை ஆண்டவரும் அப்படி கூப்பிடுறது எலியாவை கூப்பிட்டது போல் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமா தெரியல, இருக்கலாம். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 19-22 அந்த கசப்பான அந்த குடிக்க முடியாத பயன்படுத்த முடியாத அந்த தண்ணீரை நல்ல தண்ணீராக அந்த உப்பு போடப்பட்டோன்னே அது மாறுகிறது. அதே போல் பாருங்கள், நம்மளும் ஒரு கிண்ணத்தில் உப்பு எடுத்துகிட்டு வந்து திருச்சுபை எவ்வளோ அதனோட ஞானத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்களேன். அதே தான் நம்மளும் இப்போயும் பண்ணுறோம். ஒரு குருவானவராக தான் செய்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி 2 குறிப்பிட 25ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் உதவி புரியவும் வீழ்ச்சி அடைய செய்யவும் கடவுளுக்கு ஆற்றல் உண்டு. அன்பர்களே பாருங்களேன், கடவுளால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இஸ் ஆல் மைட்டி. அழகான ஒரு பாடம் பாருங்களேன். அதுமாரி 9ஆம் வசனம் பாருங்கள், இஸ்ரேலின் படைகள் அவர் சொல்கிறாரு, நீ இஸ்ரேல் கூட ஆண்டவர்லாம் அவர் விட்டுரு அப்படின்றாரு. உடனே இவர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே நான் வந்து 4000 கிலோ வெள்ளி கொடுத்துருக்கேன், அது வீணாயிருமே. அன்பாந்தர்களே, இந்த செகண்டரி இஷ்யூஸ்னால தான் நம்ம ப்ரைமரி இஷ்யூ ஆகிய கடவுளை நம்ம விட்டுறோம். யோசிச்சு பார்ப்போமே, ஏதாவது ஒரு ரெட்டிட் போகிறதுனே ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு, அந்த வேலை வீணாக போயிருமே. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு ஜெபமாலை ஜெபிக்கலாம், ஐயோ அந்த வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டா தான் நம்ம போக முடியும். இப்படி ஜான் போஸ்கோ அழகாக கூறுகிறார், நீங்கள் 2 விதை விதைச்சிட்டு ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு 4 கதிர்கள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஜெபிக்காமல் போயிட்டு 4 விதை விதைச்சா கூட அது 2 தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றார். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதான் 9ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவரால் இதை விட மிகுதியாக உங்களுக்கு கொடுக்க முடியும். அன்பாந்தவர்களே, ஆண்டவரும் அந்த யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என்னால் உங்களுக்கு என்னுடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுக்க முடியாதா, நீங்கள் அதை நம்ப மாட்டேங்கிறீங்களான்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஸோ ஆண்டவர் யார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அவருக்காக எதை வேணால் இழக்கிறதுக்கு நம்ம தயாரிப்போம். ஒரு ஜெபமாலைக்கு 1/2 மணி நேரம் கொடுத்து பார்ப்போமே, ஆண்டவர் அதை விட மிகுதியான நேரத்தை நம்ம கொடுப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணிடணும், அந்த உலகத்தின் விஷயங்களில் வந்து அப்படியே மயங்கி அதில் சிக்கி பயந்து போயிடுறோம். ஆக்சுவலாக நானுமே கூட நிறைய இடங்களில் ஆண்டவருக்கு ஜெபத்துக்குள்ளே டைம் கொடுக்கும்போது அவர் நம்மளோட நேரத்தை கூட்டி கொடுக்குறார், வெற்றியும் தருகிறார். அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, 20ஆம் வசனத்தில் இறைவாக்கினர் வந்து சொல்கிறாரு அமட்சியா கிட்ட, நீ ஏன் இப்படி பண்ண, நல்லா தானே ஆரம்பித்த, இப்போ போயிட்டு அந்த எதோமேர்களுடைய அந்த சிலை வழிபாடில் நீ ஈடுபட்டுருக்கேன்னு சொல்லும்போது அவன் அதில் பாருங்கள் 20ஆம் வசனம் சொல்லுது, ஆனால் அமட்சியா அதை காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. ஏதோமின் தெய்வங்களை அவன் வழிபட்டு வந்ததால் அவனை எதிரிகளின் கையில் ஒப்புவிக்க கடவுள் திட்டமிட்டிருந்தார். நண்பர்களை பாவம் செய்யும்போது பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் வில் பிகம் ஆப்ளிவியஸ், நம் டு அதர்ஸ் வார்னிங். மற்றவங்க நமக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கக்கூடிய எச்சரிப்புகள் எதுவுமே காதல் விழாதபடி ஒரு மாதிரி செவிடாயிடுவோம். ஒரு மாதிரி சுற்றி இருக்கிற எதுக்குமே நம்ம வந்து ஒரு சுவாதமே இல்லாத மாதிரி இருப்போம், சுயநினைவு இல்லாத மாதிரி இருப்போம். ஆனால் கடவுள்கிட்ட வரும்போது பாருங்களேன், அந்த சுய நினைவுக்கு வருவோம், அறிவு தெளிவுக்கு வருவோம். நீங்கள் திருப்பாடல் 3ஆம் வசனம் பாருங்கள், என்னை பார்த்து ஆ ஆ என்று ஏளனம் செய்வோர் பெரும் கலகமுற்று பின்னிடுவார்களாக. அன்பந்தவர்களே, தாவீதினுடைய திருப்பாடலில் திரும்பவும் இந்த ஆ ஆ அப்படின்ற இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். நற்செய்தியாளர்களை பாருங்கள், ஆவியானவர்னால உணர்த்தப்பட்டு இதை கரெக்டாக பதிவு செய்கிறாங்க பாருங்கள். ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சிக்கும் போது இவன் தன்னையே விடுவித்து கொள்ளட்டும், பிறரை விடுவித்து இவன் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும், கடவுளை நம்பினானே கடவுளை இவனுக்கு ஒத்துட்டும். ஆண்டவர் இயேசுவையும் பார்த்து இதே போல தான் எல்லாம் செய்கிறாங்க, அங்கே தாவீதை பார்த்து எல்லாம் செஞ்சது போல். ஸோ இந்த சின்ன விஷயம் கூட ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறத ஆவியானவர் பாருங்கள் நற்செய்தியாளர்கள் வழியாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. இந்த தாவீதை ஆணி ஏளனம் செஞ்சு எழுதப்பட்டிருக்க மறைநூல் வாசனம் கூட ஆண்டவருடைய வாழ்வில் நிறைவேறுது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சரி, நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நமக்கும் இந்த ரெட்டிப்பான ஆவியானவர் கடவுள் கொடுக்கணும். இது இனிமேல் நம்ம திருச்சுவையில் ஒரு எழுப்புதல் வர வேண்டிய டைம் இது. நம்மளும் கேட்போம், எனக்கும் ஆண்டவரே இந்த மாதிரி ரெட்டிப்பான ஒரு ஆவியை எங்களுக்கும் தாங்க. எலிசாவுக்கு நீங்கள் கொடுத்தது போல், அப்போஸ்தலர்களும் புனிதர்களுக்கும் நீங்கள் கொடுத்தது போல் எங்களுக்கும் தாங்கன்னு சொல்லி குறிப்பாக மாதாவிடம் ஜெபிப்போம். ஜெப மாலையிலேயே நமக்கு எல்லா அருங்கொடைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பார்ந்தவர்களே. இந்த வருஷம் முடியும் போது நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மாதாவிடம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அது நமக்காக இல்லை, நம்மை பயன்படுத்தி இந்த திருச்சபையில் ஒரு எழுப்புதல் வர வேணும். இந்த உலகத்துக்கு நம்ம ஒளியாகவும் உப்பாகவும் இந்த கத்தோலிக்க திருச்சபை மாறணும். அதுக்கு நம்ம ஆண்டவரிடம் கருவியாக கொடுப்போம். இந்த பைபிள் வாசிக்கிறதெல்லாம் நம்மை அதுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பு முறையாக நம்ம நினைத்து கொள்வோம். மற்றபடி நம்மளுடைய சொந்த வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பத்தெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். நம்ம அவர் காரியத்தில் கண்ணாக இருந்தால் அவர் நம்ம காரியத்தில் கண்ணாக இருப்பார். அவ்வளோதான். சரி, நம்ம அதில் தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.